அனைவருக்கும் வணக்கம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை genreview.online. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நீண்ட தூரமாக செல்லக்கூடிய விவேக் எக்ஸ்பிரஸ் உருவான கதை. விவேக் எக்ஸ்பிரஸ் என்பது இந்திய ரயில்வே நெட்வொர்க்கில் உள்ள பல தொடர்புடைய எக்ஸ்பிரஸ் ரயில்களை குறிக்கிறது. இந்த சேவைகள் சுவாமி விவேகானந்தரின் 150வது பிறந்த நாளை நினைவுகூரும் வகையில் 2013 தொடங்கப்பட்டது. விவேக் எக்ஸ்பிரஸ் ரயில்களில் ஒன்று திப்ருகரில் இருந்து கன்னியாகுமரி வரையிலான ரயில். தூரம் மற்றும் நேரத்தின் அடிப்படையில் இந்திய ரயில்வே நெட்வொர்க்கில் மிக நீளமான பாதையாகும். மேலும் தற்போது இது உலகின் 28வது நீளமான பாதையாகும். விவேக் எக்ஸ்பிரஸ் ரயில்களின் பட்டியல். ஜூன் 2024 நிலவரப்படி 4 ஜோடி விவேக் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் உள்ளன. திப்ருகர் டு கன்னியாகுமரி விவேக் எக்ஸ்பிரஸ் மற்றும் ஓகா டு தூத்துக்குடி விவேக் எக்ஸ்பிரஸ் மற்றும் பந்த்ரா டெர்மினஸ் ஜம்முதாவி விவேக் எக்ஸ்பிரஸ் மற்றும் சந்தரகாச்சி மங்களூர் சென்ட்ரல் விவேக் எக்ஸ்பிரஸ் போன்ற 4 ரயில்கள் உள்ளன. கைவிடப்பட்ட திட்டங்கள். விவேக் எக்ஸ்பிரஸ் ரயில்களுக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்ததால் ஜம்முதாவி மற்றும் வடகிழக்கு இந்தியா இடையே வடக்கு முதல் கிழக்கு காரிடர் பகுதியில் புதிய விவேக் எக்ஸ்பிரஸை தொடங்க ரயில்வே அமைச்சகம் ஒரு கட்டத்தில் பரிசீலித்து வந்தது. விவேக் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் தற்போது முறையே கிழக்கிலிருந்து தெற்கு, தெற்கிலிருந்து மேற்கு, மேற்கிலிருந்து வடக்கு மற்றும் மீண்டும் கிழக்கிலிருந்து தென்னிந்தியாவிற்கு இயக்கப்படுகின்றன. உத்தேச 5வது வடக்கிலிருந்து கிழக்கு விவேக் எக்ஸ்பிரஸ் நார்கர பாதையை நிறைவு செய்திருக்கும். நன்றி.